ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நேற்று ஒரு வீடியோ போட்டு இருந்தேன். அந்த வீடியோக்கு நிறைய பேர் இது கண்டென்ட்டு, இது ஆக்டிங்கு அப்படின்னு சொன்னீங்க. இங்கே நடக்கிற விஷயம் உண்மை என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். என் கூட பேசுகிறவங்களுக்கு தெரியும். அந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொன்னால் ஒரு சில பேர் புரிஞ்சிக்காம இது கண்டென்ட்டுன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, அப்படியே நீங்கள் நினச்சிட்டு போங்க. இப்போ நான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அதை மாமா பேசினதுக்கப்புறம் தான் இவங்க மொத்தமாகவே இல்லை, நாங்கள் வீடு கட்ட விட மாட்டோம், வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணது. அப்படி என்ன மாமா பேசினாங்க அப்படின்றத நாளைக்கு, அப்படி முடிஞ்சால் நாளைக்கு என்னன்றதை மாமாவை நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா மாமா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் அதை ஒரு வீடியோவாகவே கண்டிப்பாக கொடுக்குறேன். உண்மையாக சொல்கிறோம், நாங்கள் நேத்தெல்லாம் வீடு பார்த்தோம். நிஜமாக வீடு கிடைக்கவே இல்லை. இது தமிழ்நாடை இல்லை இது ஏதாவது சிட்டி போல் இருந்ததுனா கூட நம்ம வீடு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே எதுவுமே தெரியல. உண்மையாக இன்றைக்கும் எனக்கும் அவருக்கு அவ்வளோ ஒரு சண்டை, அவ்வளோ ஒரு பிரச்சனை. நான் ஒரே வார்த்தை சொன்னது என்னென்னா, தயவு செஞ்சு என்னையும் அறியும் எப்படியாவது கூப்பிட்டு போய் தமிழ்நாட்டில் விட்டுரு, நீ அதுக்கப்புறம் எப்படியாவது போய்க்க, என்னமாவது பண்ணிக்கோ, என்னால் சத்தியமாக இங்கேருந்து எதையுமே அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் கூட பிரச்சனை வீட்டில். அதனால் எனக்கும் அவருக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. அவர் மாட்டுன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு போயினே இருந்துட்டார். அதுக்கப்புறம் நானும் அவருக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. இதுதான் இப்போ அந்த வீடியோவில் நான் என்ன காமிச்சிருக்கேன்னா, எங்களை பஞ்சாயத்தில் எப்படி வீடு கட்ட சொன்னாங்க, எங்களுக்கு என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் இப்போ உங்ககிட்ட தெளிவாகவே அதில் காமிச்சிருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ எடுத்து 4-5 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். இதை நான் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போட முடியல. இங்கே பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் மாமா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, நான் வீடு கட்ட போகிறதில்ல, நான் இருக்கிற இடத்த பஞ்சாயத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி நான் தடுத்து கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்க அன்றைக்கி அவ்வளோ கோவம் என்ன சண்டை போட்டாங்கன்ற விஷயத்தே என்கிட்ட இன்னும் வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. சொன்ன ஒரே வார்த்தைலாம், நான் சொல்கிறேன். இந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறாங்களே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக கூட காட்டுறேன். அந்த தட்டி பார்த்தீங்கன்னா கீழே நாங்கள் கயிறு போடுற மாதிரி தான் போட்டு வச்சுருக்கோம். இதுவே அரி வெளியே போயிட்டானா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவங்க அண்ணி போயிட்டு அந்த அந்த ஒயர் மாதிரி இருக்கும், அதை தூக்கி மேலே போட்டு வந்துடுறாங்க. அரிய ஹைட்டாக வர இல்லை, சின்ன பையன் குள்ளமாக இருக்கிறதுனால, அது அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறதுனால அதை எடுக்க முடியாது. அவன் வெளியே போனாலுமே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை போய் தூக்கி போட்டு விட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதவையும் அந்த கதவையும் உள்பக்கம் டாப்பால் போட்டுடுறாங்க. இவன் வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் என்கிட்ட இந்த ஜன்னல் வழி நின்றுக்குன்னு அம்மா கேட்டை தொற, அந்த தட்டியை திறன்னுவான். அப்போது ஒவ்வொரு வாட்டியும் நான் போய் அந்த தட்டியை திறந்து விட்டு வருவேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கதை திறப்பேன். எப்போவுமே அவங்க இப்படி தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்ல போவேன். அவர் என்ன சொன்னார், நான் இந்த பக்கம் வாசப்படி திறந்தேன், நான் எப்போ வீடு கட்டுறேன்னா நான் இப்போ தனியாக கட்டிக்கிறேன், அது பெரிய விஷயம். அது அவங்க வந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். இப்போ நான் முன்னே எங்களுக்கு எப்படி சொன்னாங்க வீடு கட்டுறதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன், காமிச்சிருக்கேன் வீடியோவில். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் கொடுங்க. எப்படி எது கரெக்டு அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாமே என்னையும் அறியும், தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்ற வார்த்தையை தான் நான் சொல்லியிருக்கேனே. என்ன முடிவு எடுக்க போகிறேன்றது எனக்கே தெரியல. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அவங்க வந்ததுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு வேறு போகிறதா இருந்தது. நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சந்தோஷமான விஷயமே நாங்கள் வெளியூருக்கு போகிறோம், அதை தான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு பார்த்தானா அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு வரும் அப்படின்னு தெரியல. இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் வெளியூருக்கு போகிறோமா இல்லை இங்கேருந்து இந்த பிரச்சனையை முடிக்க போகிறோமான்றதும் எங்களுக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் அவர் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க அதை போய் பார்க்கலாம் வீடியோவை. எங்கள் மாமனார் இந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடம் க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நான் வீடு கட்டுறதுக்கு இன்னும் கிளியராக நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இப்போது இந்த இடத்த நம்ம கட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனை வரும், ஓகேங்களா. உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்போனால், அது தண்ணி இடம் இருக்குல்ல, ஒன்று அந்த இடத்த நம்ம நம்ம பேருக்கு மாற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்த நம்ம வீடு கட்டினா கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் இவங்களுக்கும் நமக்கும் பிரச்சனை வரும். ஏன்னா அது மரம், பெரிய மரம் தெரியுது பார்த்துருங்களா, புளிய மரம், நமக்கு அது வரைக்கும் இருக்குது நம்ம இடம்.
அது வரைக்கும் இருக்குது நமக்கு. இப்போ வந்து இந்த இங்கே வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த நெல் சீசன் தானே, அதனால் வந்து இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிடுவாங்க. இப்போ அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனாரும் அதை தான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2-3 நாளாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே போட்ட கீரை செடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணார். இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் செடி, அதுக்கப்புறம் இங்கே இருக்க புல், அதுக்கப்புறம் இந்த சைட்லலாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து நம்ம இந்த இடத்த வீடு கட்டினாலும் ஓகேங்களா, நமக்கு போகிற வர வழி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வழியாக தான் இருக்கும். இந்த ஒரு வழி தான் எப்படியா இருந்தாலும் இந்த போகிற வர அந்த ஒரு வழியில் வந்து நமக்கு பிரச்சனை நிறையா வரதான் செய்யும். ஏன்னா இப்போ வந்து தொடர்ந்து நம்ம வீடு கட்டாமல் இந்த வீட்டில் இருக்கும்போதே வந்து நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ மாமா என்ன சொன்னாருன்னா, இந்த இடத்த நம்ம வந்து வீடு கட்டிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இது இருக்குல்ல இந்த ஜன்னல், நமக்கு இந்த ஜன்னல் வரைக்கும் நமக்கு வந்து இடம் இருக்குது. நம்ம பஞ்சாயத்தில் வந்து சொன்னது, இந்த ஜன்னல் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இதுவில் இருந்து இந்த ஜன்னல் வரைக்குமே ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி அப்படியே நம்ம ரூமில் இருந்து ஒரே நீட்டாக வந்து இந்த பக்கம் நம்மளை வாசப்படி திறந்துக்க சொன்னாங்க. மாமா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து இந்த இடத்த வந்து நம்ம பம்பு போட்டுக்கலாம். இந்த இடத்த பம்பு போட்டுக்கணும்னா நமக்கு வாசப்படி வந்து இந்த பக்கம் திறந்துக்கலாம். இந்த பக்கம் திறந்து அந்த பக்கம் ஃபுல்லாகவே அடைச்சிட்டு வாசப்படி இந்த பக்கம் திறந்தோம்னா நமக்கு பம்பு, பாத்திரம் கழுவுறதுக்கு, குளிக்கிறதுக்கு எல்லாமே நம்ம இந்த இடத்த வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார் மாமா. ஆனால் இப்போது நம்ம இந்த லைஃப் லாங் வந்து இந்த ஒரு ரூம்பு, அதுக்கப்புறம் இந்த கிச்சன்லேயே நம்ம வந்து வாழ முடியாது. அதுக்காக நான் என்ன சொன்னேன்னா அவர்கிட்ட, யோசிச்சு எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணு. இது வந்து நம்ம பெரிய மாமியார் வீட்டு இடம். இது வந்து எங்கள் பெரிய மாமியார் வீட்டு இடம். அதுக்கு அவர் இருந்தாண்ட இருக்கிறது வந்து எங்கள் சின்ன மாமியார் வீட்டு இடம். எனக்கு என்னென்னா, வீடு கட்டினா பூச்செடியெல்லாம் வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை. ஆனால் இங்கே வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த என்றைக்கு பிரச்சனைன்னு வந்ததோ அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் இங்கே இருக்க ஒரு செடியில் கூட நாங்கள் கையை வச்சதே கிடையாது. விநாயகர் சதுர்த்திக்கு கூட இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது, அங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது, அந்த சைடில் 3 தென்னை மரம், மொத்தம் 5 தென்னை மரம் இருக்குது. 5 தென்னை மரத்தில் எல்லாத்துலேயுமே காய் வச்சுருக்கு. அவங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு, கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க தேங்காய் பறித்து அதை உரித்து வச்சாங்க. நான் வந்து தேங்காய் கேட்கும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் மாமனாரும் எங்கள் மாமியாரும் தேங்காய்லாம் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் நான் அப்பயும் போய் ஒவ்வொரு மரத்தில் நின்றும் எத்தனை காய் இருக்குது அப்படின்றத எண்ணி மொத்தம் 28 காய். அதுக்கப்புறம் இந்த சைடில் 1 2 3 4 5 மரத்தில் மொத்தம் 28 காய் இருந்தது. 28 காயில் ஒரு காய் கூட வந்து இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ ரொம்ப எனக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிடுச்சு. நம்ம வந்து இந்த இடத்த வீடு கட்டினா கூட நமக்கு காய்கறி போடுறதுக்கோ இல்லை எது பண்ணுறதா இருந்தாலும், ஒரு பூச்செடி வைக்கிறதா இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு இடம் இன்னும் தள்ளி இருக்குது. நம்ம கல் அடிக்க வச்சுருக்கோம்ல, அது ஒரு மாங்காய் மரம் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய மரம். அந்த மரம் வரைக்கும் நமக்கு வந்து இடம் வருது, நம்ம இடம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கல் எடுத்துகிட்டு இப்போ அப்பா பண்ணிக்கிட்டு போகிறாரு பார்த்தீங்களா, அந்த நீட்டு வந்து நம்ம பாதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்லியிருந்தார். பட் ஆனால் அது எனக்கு மனசுக்கு ஒத்துப்பட்டு வரல. மொத்தம் 2 ஐடியா சொல்லியிருக்காரு. ஒன்று, அப்பா க்ளீன் பண்ணுறாரு பாருங்கள், அந்த இடத்த வந்து அந்த நீட்டு ஃபுல்லாக இந்த கொட்டா இருக்குதுல்ல, அந்த கொட்டாலேருந்து அந்த வைக்கப்புற வரைக்கும் நம்ம வீடு கட்டிக்கலாம். இதில் பாதி வந்து நம்ம காய்கறி போடுறதுக்கோ இல்லை வேலி வந்து நம்ம அடிச்சிக்கலாம். இதை வந்து பாதையாக்கிக்கலாம். அதாவது இது இருக்குல்ல, இது வந்து இந்த நீட்டு ஃபுல்லாக அவங்களுக்கும் இது பாதையாக இருக்கும், நமக்கும் இது பாதையாக இருக்கும் அப்படின்றாரு. ஆனால் அது ஒத்துப்பட்டு வராது. இப்போ இந்த மாங்காய் மரத்தில் வந்து ஒரு சீசன் அப்போ ஒரு மாங்காய் வந்ததுன்னா ஏன் குழந்தை போய் எடுக்க தோணும், இருந்தும் நம்மளால் போய் எடுக்க முடியலையே அப்படின்ற அந்த ஃபீலிங் வரும். அவங்களுக்கு இருக்க உரிமை தான் நமக்கும் இருக்குது. ஆனால் பட் வந்து என்னென்னா, அந்த அளவுக்கு வந்து நம்மளை யாரும் வந்து இங்கே விட்டு கொடுக்குறவங்க கிடையாது. ஓகேங்களா. இந்த பாத்ரூம் கதவு நானும் என் பிள்ளையும் போனால் மட்டும் மூட சொல்லி அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இந்த பாத்ரூம் போயிட்டு திறந்து போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. எங்கள் மாமியார் வந்து நானும் என் பிள்ளையும் பாத்ரூம் போனால் இந்த அடுப்பு இருக்குது தெரியுங்களா, இந்த அடுப்பாண்டை வந்து சேர் போட்டு உக்காந்திப்பாங்க. இங்கே சேர் போட்டு உக்காந்துக்கின்னு நாங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கேன், அந்த கதவை சாத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்க, கதவை சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு இது ஃபுல்லாகவே நம்மளுடைய இடம்தான்.
எனக்கு நானாகவே இல்லை, என் யோசனை என்கிட்டயே இல்லை. எனக்கு இங்கே ஒவ்வொரு நாளும் கொடுக்குற டார்ச்சரு, கொடுக்குற டிப்ரெஷனு எனக்கு அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம் என்ன முடிவு பண்ணுறேன், என்ன மாதிரி நடக்குது, எப்படி கட்டுறாங்க கொள்கிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அவங்க. பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இப்போது என் ஹஸ்பண்ட் வந்தாருன்னு வச்சுக்கேன், இந்த தென்னை மரத்தில் இருக்கிற மட்டையெல்லாம் வெட்ட சொல்லுவாங்க. எவ்வளோ மாங்காய் தெரியுமா இந்த மரத்துங்கள்லாம் அறுத்து போட்டாங்க. ஆனால் அவ்வளோ இது பண்ணியும் எங்களை வந்து இவ்வளோ ஒரு கேவலமாக நடத்துகிறாங்க. என்ன நடத்துறத விட என் புருஷனை வந்து அவங்க கேவலமாக நினைக்கிறாங்க, கேவலமாக நடத்துகிறாங்க. இப்போது அதே மாதிரி இப்போ நான் இன்னும் பாத்திரம் தேய்க்கலை, பாத்திரம் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ வந்து நமக்கு இது இருக்குது பாருங்கள், இந்த ஜன்னல் வரைக்கும் வந்து நமக்கான இடம் சொல்லியிருக்காங்க பஞ்சாயத்தில். நம்மளுடைய கதவு எல்லாமே இப்போ நம்ம இதுலேயே வந்து தடுத்தா கூட நமக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இந்த இடம் ஃபுல்லாகவே கிடைக்கும். நம்ம ரூம்பு இது தான். இப்போதைக்கு நான் வாழ்கிறது இதில் மட்டும்தான். எனக்கு இந்த ரூமுக்கு வந்தால் இப்படி வெளியே போவேன், அந்த இப்போ இதுவாண்ட போவேன் கொள்ளுவேன். இவ்வளோ தான் என்னால். என் வேதனையை சொல்லி கூட என்னால் அழ முடியல யாருக்கிட்டேயும். அந்த நிலைமைக்கு இருக்கேன் நான். பார்ப்போம் எப்படி போகுதுங்க அப்படின்ட்டு. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இப்போ வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்னென்னா, இதுவும் கிடைக்கல உங்களுக்கு, இதுவும் இல்லை அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாரு அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கேன். அது என்ன முடிவுன்றதை இப்போது இன்னும் 2-3 நாள் போகட்டும், நான் கண்டிப்பாக அதை சொல்கிறேன். ஆனால் நான் எடுத்திருக்க முடிவு என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் என் அப்பா அம்மாவுக்கும் அது கரெக்டுன்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்திருக்க முடிவு தப்பு, அரிக்காக பாருங்கள் அப்படின்றத தான் நீங்கள் சொல்லுவீங்களே. கண்டிப்பாக நான் வந்து அரிக்காக தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். மாமாவுடைய லைஃபுக்காகவும் நல்லதுக்காகவும் தான் நான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளீஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. ஓகே, பாய். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.